இந்த வீடியோவில் 2 புது படங்களோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்கிற தி மங்கி படமும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தி மங்கி இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹெல் பெல்னு 2 ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க. இவங்க வீட்டில் ஒரு குரங்கு பொம்மை இருக்கு. அந்த குரங்கு பொம்மை சாவி திருப்பி விட்டோம்னா அது ட்ரம்ஸ் அடிக்கும். அது ட்ரம்ஸ் அடிக்கும் போது கொலைகள் ஏற்படுது. ஆனால் அந்த கொலைகளை ரொம்பவே ரியலிஸ்டிக்காக சூப்பராக எடுத்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹெல்பெல் அந்த குரங்கு பொம்மையை தூக்கின்னு போயிட்டு கிணத்துல போட்டுடுறாங்க. தூக்கி போட்ட பிறகு 25 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் அந்த குரங்கு பொம்மையை யாரும் எடுத்துடுறாங்க. மறுபடியும் சாவி திருப்பி விட்டுறாங்க. மறுபடியும் அதே பேட்டர்ன்ல கொலைகள் நடக்குது. யார் அந்த பொம்மையை கிணத்துல இருந்து மேலே எடுத்தது, ஏன் அந்த குரங்கு கொலை பண்ணிட்டே வருதுன்றது தான் மீதி கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா, அந்த குரங்கு கொலை செய்யும் போது அந்த குரங்கை ட்ராப்பை வச்சு பண்ணும் பாருங்க கொலை. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ரொம்பவே சூப்பராக இருக்கு. இவங்க பண்ண விதம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்தோட கதையை பெருசு ஒன்றும் இல்லை. படத்தில் நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. இவங்க ரொம்பவே கான்வர்சேஷனை சீனை தான் நோக்கி எடுத்திருக்காங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் தெரிக்க மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ஆவரேஜான படம் தான் தி மங்கி. படத்தில் சொல்ல பெருசாக ஒன்றுமே இல்லை. 5க்கு 2 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் மங்கி. டூரிஸ்ட் ஃபேமிலி. வினீத் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சசிகுமார், திலக், யோகி பாபு, சிம்ரன் இவங்கெல்லாம் இந்த படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை என்னன்னா, நம்ம சசிகுமாரும் இவரோட ஃபேமிலியும் இலங்கையில இருக்காங்க. இலங்கை தமிழர்கள். இலங்கையில விலைவாசி அதிகமானதுனால கடன் பிரச்சனையும் அதிகமாகுது. அதனாலேயே சசிகுமாரும் இவரோட ஃபேமிலியும் இந்தியாவுக்கு வராங்க. தமிழ்நாடுல ராமேஸ்வரத்துல வந்து இறங்குறாங்க. அங்க இவங்களை போலீஸ் செக் பண்றாங்க. இவங்க தீவிரவாதிகளான்னு. ஆனா இல்லைன்னு தெரிஞ்சு உடனே இவங்களை விட்டுறாங்க. ஆனா இவங்க வந்த அதே டைம்ல அந்த ராமேஸ்வரத்துல பாம் பிளாஸ்ட் நடக்குது. இவங்களும் சசிகுமார் ஃபேமிலி சென்னைக்கும் வந்துடுறாங்க. போலீஸ் சசிகுமார் ஃபேமிலியை தேடிட்டு வராங்க. சசிகுமாரும் அந்த ஏரியால இலங்கை தமிழர்கள் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வாழ்ந்துட்டே வராங்க. ஃபைனலா என்னதான் நடக்குதுன்றது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதையே. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அன்பை பற்றி ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி படத்தோட கதை மற்றும் ஸ்க்ரீன் பிளே. கதையாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப என்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மற்றும் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே போர் அடிக்காது. எந்த ஒரு இடத்துலையும் எமோஷன் காமெடின்னு இதுலேயே ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க. இன்டர்வெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் சசிகுமாரோட பையனா வர அந்த 2வது பையன் கேரக்டர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவன் தான் அந்த படத்துல ரொம்பவே ஸ்கோர் பண்ணியிருக்கான். யோகி பாபுவோட காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. சசிகுமார் அவருக்கு கொடுத்த ரோல அப்பா ரோல் ரொம்பவே நீட்டா அழகா நடிச்சிருக்காரு. சிம்ரனும் அவங்களுக்கு கொடுத்த ரோல ரொம்பவே அழகா நடிச்சிருக்காங்க. படத்துல சாங்ஸும் நல்லா இருந்தது, பிஜிஎமும் நல்லா இருந்தது. ரொம்ப ஒர்த்தான படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. ரொம்பவே ஒர்த்தா இருக்கும். 5க்கு 4.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி.